ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் சாந்தினி. இங்க லாவண்யா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அஸ்வினி நட்சத்திரம் பத்தி பேச போறோம். அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியுடைய ஆரம்பத்துல வரக்கூடியது முதல் நட்சத்திரம். அதை பத்தி இன்னைக்கு லாவண்யா நமக்கு விளக்கமா சொல்லுவாங்க. நம்ம அதை பத்தி என்னென்னலாம் சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சாந்தினி. ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம இன்னைக்கு வந்துட்டு அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி பேச போறோம். அஸ்வினிங்கிறதும் தமிழ்ல வந்துட்டு அசுபதிங்கிற பேர்லயும் குறிப்பிடுறோம். அஸ்வினி நட்சத்திரமும் அசுபதி நட்சத்திரமும் ஒண்ணுதான். ஸோ அதனால நேரில் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. ரெண்டுமே ஒரே நட்சத்திரம் தான். இப்போ இந்த அசுபதி நட்சத்திரம் வந்து மேஷ ராசியில முழு 4 பாதங்கள் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்கு. அந்த 4 பாதங்களும் மேஷ ராசியில தான் இருக்கு. அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்கான சின்னம் வந்துட்டு குதிரையின் தலை. இதற்கான மரம் வந்துட்டு எட்டி மரம். அதற்கான ஆங்கில பெயர் வந்து பாய்சன் நட் ட்ரீ. பாய்சன் நட் ட்ரீ அப்படிங்கிற பெயரை கேட்டோன்னே நமக்கு தெரியுது இது வந்து விஷத்தன்மை கொண்ட நட்சத்திரம்னு. ஆனா நேயர்கள் இதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த இந்த விஷம் வந்துட்டு சப்டியூல் பண்ணி சிறிய சிறிய அளவுல கொடுக்கும்போது அது வந்து ஹோமியோபதி ஆயிருது. ஹோமியோபதி மெடிசின்ஸுங்கிறதே அப்படிதான். விஷத்தன்மை கொண்டது சின்ன சின்ன வடிவில் கட் பண்ணி கொடுக்கறது தான். அப்ப இது வந்துட்டு ஒரு மருத்துவ குணம் கொண்ட நட்சத்திரமும் கூட. இதற்கான கடவுள் வந்து சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவி வந்து படிப்புக்கான கடவுள். சரிங்க. இல்லைங்களா? அப்போ சரஸ்வதி தேவி படிப்பு சம்பந்தப்பட்ட இவங்களா இருக்கிறதுனால இதுல என்ன ஆகுதுன்னா, நீங்க படிப்பு ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இது எல்லாமே இது கூட சம்பந்தப்பட்டது. முக்கியமா இந்த மேற்படிப்புகள் மேற்படிப்புகள்லாம் வந்துட்டு இந்த இதுல சம்பந்தப்பட்டது. நான் இதுல நான் பார்த்த சில ஜாதகங்கள்ல வந்து இந்த நட்சத்திரத்துல புதன் இருக்கும்போது அவங்க மருத்துவ படிப்பெல்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துக்க. மேற்படிப்பு படிக்கிறாங்க. ரொம்ப ஆழமான படிப்புல ஆர்வம், அஸ்ட்ரானமியில ஆர்வம் கூட இருக்கும் போல இருக்கு. இப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஏன் மருத்துவ படிப்பு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அதுக்கானதுதான். அதான் இப்ப சொன்னது இல்லைங்களா? அந்த எட்டி மரம் அப்படிங்கிறது வந்து பொதுவா மருத்துவம்ங்கிறதே பாய்சனை பயன்படுத்தி அதை மருந்தா மாத்துறது தான். ஸோ பாய்சன்கிறதும் மருந்து அப்படின்றதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படின்றது நல்ல அது மருத்துவத்துக்கு நல்ல எக்ஸ்பிளேஷன்ஸ் ஆகுது. ஆனா இது மாதிரியே இன்னொரு கதை நம்ம புராண கதையில போனோம்னா அதுக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம லேட்டர் இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்க. இப்ப இதுக்கான தேவதை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆமா. அப்ப அந்த தேவதைக்கும் அதிதேவதைக்கும் சில வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? கடவுள் தேவதை அதுக்கான வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? நீங்க கூட நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்களே, சரிங்க. அதை நம்ம நேயர்களுக்கும் சொல்லுங்க. சொல்லிடலாம். இப்ப தேவதை வந்து அஸ்வினி குமாரர்கள் இல்லைங்களா? ஆமா. ஆனா கடவுள் வந்து சரஸ்வதி தேவி. ஓகே. இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இப்போ எதனால வந்து ஒரு நட்சத்திரத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து கடவுள் அப்படின்னு ஒரு கேரக்டரையும் அதிதேவதை அப்படின்னு ஒரு கேரக்டரையும் கொடுக்குறோம் அப்படின்னு அதை பார்க்கும்போது நமக்கு குழப்பமா இருக்கும். எதுக்காக இப்ப 2 பேரை சொல்றாங்க அப்படின்னு. இதுல கடவுள் அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஒரு மூலமான ஒரு ஆற்றல் அது அப்படின்றது சொல்லக்கூடியது. இது வந்து சரஸ்வதி தேவி. கடவுள் வந்து சரஸ்வதி தேவி. அது அவங்க சரஸ்வதி பிரம்மனுடைய மனைவி. அதனால படைப்புக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால இத வந்து அந்த மூல ஆற்றல் சரஸ்வதி அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒரு தேவதை அப்படிங்கிறது வந்து அஸ்வினி குமாரர்கள். இந்த இடத்துல இது எப்படி அஸ்வினி குமாரர்களா மாறுதுன்னா, அஸ்வினி குமாரர்கள் அந்த மூல ஆற்றலினுடைய ஒரு பார்ட்டை மட்டும் அதை வெளிப்படுத்துறாங்க. அதாவது ரெப்ரசன்டேஷன் சொல்றோம் இல்லைங்களா? அந்த ரெப்ரசன்ட் பண்றவங்க. இந்த அஸ்வினி குமாரர்கள் ஆற்றலினுடைய ஆரம்பத்துல இருக்கிறாங்க. கல்விக்கு காரணமா இருக்காங்க. இவங்க தேடி தேடி தன்னுடைய நாலேஜை கத்துக்கிட்டு மருத்துவர்களா மாறி தேவர்களுக்கு அதனால இந்த மற்ற அந்த எட்டிக்காய் அந்த ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவா அப்ப சொல்லப்பட்ட மருத்துவம் இது எல்லாமே வந்து எதை காமிக்குதுன்னா, கற்றலின் மூலமாக ஆழ்ந்து கற்றலின் மூலமாக மருத்துவ படிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அந்த ஆற்றல் வெளிப்படக்கூடிய இடம், ஒரு மருத்துவ படிப்புக்கான ஆற்றல் வெளிப்படக்கூடிய இடம்னு நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இது இங்க இருக்குன்னா கண்டிப்பா அந்த மருத்துவம் தான் படிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறத விட, மருத்துவம் சம்பந்தமான எதை பண்ணாலும் அந்த மருத்துவம் குறித்த அறிவை வந்து உருவாக்கக்கூடியது
மருத்துவம் தொடர்பான எதுவா இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா நம்ம நட்சத்திரங்கள், தேவதைகள், கடவுள்கள்னு நம்ம இனிமே வரப்போற இடத்துல எங்க பேசினாலுமே, அது வந்து அந்த குறிப்பிட்ட ஆற்றல் எப்படி இயங்குது அப்படிங்கிறது தான் அர்த்தமே தவிர, இத வந்து ஏதோ கடவுள் எங்கேயோ இருந்து இத வேலை செய்றாங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியது இல்லைங்க. இப்ப நம்ம அஸ்வினி நட்சத்திர அதிபதி இருக்காரு இல்லைங்களா? அது வந்து கேது. கேது வந்து இந்த நட்சத்திரத்தோட அதிபதி. அப்புறம் அஸ்வினி குமாரர்கள் வந்து அவங்க பிறப்பே வந்துட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமானது. ம். அது எப்படின்னா, சூரியனும் சஞ்சனாவும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த சஞ்சனா யாருன்னா வஸ்தர் அப்படிங்கிறவரோட மக. அஸ்தங்கிறது வந்து விஸ்வகர்மாவும் கூட இல்லைங்களா? விஸ்வகர்மாவும். ஆமா. அப்போ வஸ்தர் அப்படின்னா நம்ம வஸ்திரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடைகளை தான் நம்ம வஸ்திரம்னு சொல்றோம். அப்போ அதுகளை வடிவமைப்பவர் இந்த வஸ்தர். அப்படி இல்லைன்னா அவர் பிற்காலத்தில் விஸ்வகர்மானு அழைக்கப்படுறார். இப்ப இவங்க 2 பேர் சூரியனுக்கும் சஞ்சனாவுக்கும் திருமணம் நடக்குது. அவங்களுக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க யமன். அதுக்கப்புறம் சஞ்சனாவால சூரியனோட இந்த ஒளியை வந்துட்டு தாங்க முடியல. வெப்பத்தையும் தாங்க முடியல, இந்த ஒளியையும் தாங்க முடியல. அதனால அவங்களால அங்க குடும்பம் நடத்த முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து தன்னை மாதிரியே ஒரு சாயா தேவிங்கிற ஒரு நகலை செஞ்சு வச்சுட்டு, டூப்ளிகேட்டை வச்சுட்டு அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து வெளியில போயிடுறாங்க. இப்போ இது வந்து சூரியனுக்கு தெரியாது, பாவம். சூரியனுக்கு இது தெரியாம அவர் வந்து சாயா தேவியோட குடும்பம் நடத்துறாரு. அப்போ அங்க குழந்தைகள் பெத்துக்கிறாரு. அதுல ஒருத்தர் தான் நம்ம நவகிரகத்துல இருக்கிற சனி. அப்போ இந்த சாயா தேவி வந்து யமனை வந்து இது பண்ற அவமானப்படுத்துறாங்க. அவங்களுக்கு ஒழுங்கா ஒரு மாட்டான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இத பார்த்துட்டு இருக்கிற சூரியன் வந்துட்டு எப்படிரா ஒரு அம்மா வந்து தான் பெத்த குழந்தைய இப்படி நடத்த முடியும் அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வருது. அத அப்புறமா இத போய் கண்டுபிடிக்க போகும்போது தான் இந்த மாதிரி சாயா தேவியம் இங்க வச்சுட்டு சஞ்சனா ஓடி போனது தெரியுது. இத பார்த்து கோவப்பட்டு, ஆனா இதுல இருக்கிற நியாயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா வஸ்தர்ட்ட போறாரு. வஸ்தர்ட்ட போயிட்டு என்ன பண்ணா வந்துட்டு என்னோட ஒளியை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற போய் கேட்க, அவர் வந்து சூரியனோட ஒளியையும் வெப்பத்தையும் கொஞ்சம் மட்டுப்படுத்துறாரு. மட்டுப்படுத்தி அவருக்கு ஒரு யூசபிள் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான மனிதர்களுக்கு பிடித்தமான ஒரு வகையில அவரை மாத்தி அமைச்சு வடிவமைச்சு கொடுக்குறாரு. அப்ப அப்படி உருவான சூரியன் திருப்பியும் சஞ்சனா கூட போய் சேர்றாரு. அப்படி சஞ்சனா கூட போய் சேரும்போது அவங்க 2 பேரும் இணையறாங்க. அந்த இணைவுல அவங்களோட மூச்சு காத்தும் இணையுது. அந்த மூச்சு காத்து இணைந்ததில் உருவானவங்க தான் இந்த அஸ்வினி குமாரர்கள். இரட்டையர்கள். அஸ்வினி இரட்டையர்கள். அப்படின்னா நம்மளோட வெளிமூச்சு வெளியில விடுற மூச்சு, உள்ள இழுக்கிற மூச்சு, இந்த 2 மூச்சையும் குறிப்பிடுறவங்க தான் அஸ்வினி குமாரர்கள். இப்போ இந்த தன்மையை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது நம்மளோட சுவாசத்தோட நேரடியா சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். ஓகேங்களா? அப்ப என்னன்னா, இப்ப இந்த சுவாசத்துல இது சம்பந்தப்படுறதுனாலேயே சுவாச கோளாறுகள், இங்க கோள்கள் இருந்தா, இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கோள்கள் அமைஞ்சிருந்தா அவங்களுக்கு சுவாச கோளாறுகள் வாய்ப்பு இருக்கு. அடிக்கடி மூக்கடைப்பு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மூச்சு திணறல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலி ஒரு ஜாதகத்துல வந்துட்டு அஸ்வினி லக்னமா அமைஞ்சதுங்க. அதுல அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அப் டு ஒரு 20 வயசு வரைக்கும் சுவாச கோளாறு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து பார்த்திருக்கேங்க. வாவ்! எப்படி இந்த நட்சத்திரம் ஒர்க் பண்ணுது பாருங்க. ஆமாங்க. ஆமா. சோ இப்ப இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும்னா, இவங்களால வந்துட்டு பிராணாயாமம் பண்ணலாம். சோ இவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஈஸியா வர்ற ஒரு விஷயம். ஏன்னா சுவாசத்தோட சம்பந்தப்பட்ட அதனால பிராணாயாமம் இல்ல மூச்சு விதமான பயிற்சிகள் இல்ல அதுல சில எக்ஸசைஸ்கள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி யோகா, சில முத்ரா அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு அந்த அந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட தன்மைகள் வந்துட்டு அதிகமா இருக்குது. ஓகே. அதனால அவங்களுக்கு அது ஈஸியாவும் லகுவாவும் வரும். லகுவா வரும். ஓகே. அப்ப இது வந்து இந்த லகு நட்சத்திரம் சொல்லி அந்த இந்த நேரத்துல எதை ஆரம்பிச்சாலும் இந்த வீடியோல நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்ல நேயர்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, இந்த நட்சத்திரம்ங்கிறது வந்து ஒன் ஆஃப் த லகு நட்சத்திரம். 2-3 நட்சத்திரங்கள் இருக்குங்க. அதுல ஒன் ஆஃப் த லகு நட்சத்திரம் வந்துட்டு அஸ்வினி. லகு அப்படின்னு சொன்னாவே வந்துட்டு விரைவு அப்படின்னு பொருள். அப்ப இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நாம என்ன செயல்கள் செஞ்சாலும் அதுக்கான பலன் வந்துட்டு விரைவில் எதிர்பார்க்கலாம்.
அப்போ நம்ம வந்து ஒரு சில இது வந்து நமக்கு தடையாயிட்டே போயிட்டு இருக்குன்னு யோசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது, நம்ம இந்த நட்சத்திரம் என்னைக்கு வருதோ, அன்னைக்கு வந்துட்டு நம்ம சில விஷயங்கள ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இன்னொரு அனுபவமும் இருக்குங்க. நமக்கு நான் பார்த்த ஜாதகத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து புதனும், செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்குதுங்க. இதே அஸ்வினி நட்சத்திரத்துல. அவங்க வந்து மருத்துவ படிப்புக்கு போயிருக்காங்க. நம்ம நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. ஏன்னா தேவ மூலிகைகள்லாம் அவங்க அந்த ஞானம் அவருக்கு இருக்கு. இருக்கு. அதனால தான் இது வந்துட்டு நெறைய மருத்துவத்தோட பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னும் வந்துட்டு அவங்க மூச்சு பயிற்சியில ரொம்ப ஆர்வமாவும் ஆர்வம் இருக்கு. இந்த வண்டியும் நான் வந்து பார்த்துருக்கேன். ஆம். ரொம்ப அருமையான விளக்கங்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நம்ம மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த நட்சத்திரமான பரணில பரணிய பத்தி பார்க்கலாம். நன்றி. உங்களுக்கும் இந்த மாரி இந்த நட்சத்திரத்துல கோள்கள் இருந்ததுன்னா, எங்களுக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக, அதுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம்.